உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய வெங்காய தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெங்காய தொக்கு பண்றதுக்கு நான் இப்போ சின்ன வெங்காயம் எடுத்து 1/4 கிலோ உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். ஆனா சின்ன வெங்காயம் டேஸ்ட் இந்த காரம் வந்து நல்லா இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. அதனால நான் இதை சூஸ் பண்றேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. இதை இப்போ நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம மிக்சியில் 1-2 எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி சின்ன உரல் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போட்டு நல்லா தட்டி எடுத்துப்போம். இது ரொம்ப நல்லா இருக்கும் மிக்சியில் அடிக்கிறத விட. இந்த மாதிரி 1-2 தட்டிக்கங்க. இந்த மாதிரி நல்லா அப்படி திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஒன்றா சீராக தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா நசுங்கி எடுக்கணும், அந்த அளவுக்கு தட்டிக்கங்க. இப்படி நல்லா கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லா பக்கமும் இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தட்டிக்கங்க. இந்த அளவுக்கு எடுத்தா சரியா இருக்கும் பாருங்க. இந்த அளவுக்கு தட்டி இருந்தா சரியா இருக்கும் 1-2. அப்ப நம்மளுக்கு வதங்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தட்டுறது. இப்ப இது எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி எடுத்து ஒரு தட்டுல சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும். அதுக்கு இப்ப தேவையான அளவு புளி எடுத்துப்போம். நம்ம ஒரு எலும்பிச்சை அளவு புளி இந்த அளவு இருக்கணும் பாருங்க. இது சரியா இருக்கும். அதுக்கு அந்த புளி தான் டேஸ்ட் கொடுக்கும் அந்த வெங்காய தொக்குக்கு. இதை நம்ம நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க. இப்போ இந்த அளவு ஊற வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேன் வச்சு இதுக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி விதை வறுத்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது 3ஐயும் நல்லா பொரிச்சுக்குவோம். இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன் நான். ஏன்னா நான் கட்டி பெருங்காயம் சேர்க்கல, பெருங்காயத்தூளுன்றதுனால இதை நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். அதை வச்சுட்டு இது 3ஐயும் நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல கடுகெல்லாம் லேசாக வெடிக்கும் பாருங்க. அந்த நேரம் வரும்போது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆற வச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த அளவு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பெருங்காயத்தை சேர்த்துருவோம். இப்போ லேசாக அப்படி கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு வெங்காய தொக்கு பண்ணுறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் நல்லெண்ணெயில் செஞ்சாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் தாளிக்க போட்டிருக்கேன். இது இப்போ நல்லா வெடித்து வரும்போது 1 ஸ்பூன் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்லா இந்த கலர் வந்து மாறுற அளவுக்கு வதக்கினாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நல்லா பொறுமையாக வதக்குங்க. ரொம்ப தீயும் வச்சுக்காதீங்க, ரொம்ப கம்மியும், கொஞ்சம் மீடியமாகவே வச்சு வதக்குங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்றா வதங்கி நல்லா இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் கைவிடாமல் வதக்கிக்கோங்க. இதை கொஞ்சம் இப்போ சிம்மில் வச்சு அப்படியே வச்சுட்டு நம்ம இப்போ இது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். அதுக்கு தான் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குறோம் நம்ம. இப்போ நம்ம அது வதங்குற வரையிலும் நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த மசாலாலாம் பொடி பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க.
இந்த அளவு நல்லா வதக்கிக்கோங்க. அப்பதான் வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் நான் சேர்த்திருக்கேன். அப்பதான் இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இத இப்ப கொஞ்சம் நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு மசாலா போடும்போது நீங்க நல்லா கொஞ்சம் கிளறி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த அந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம். அதுதான் இதுக்கு நல்ல டேஸ்ட். அதுல வந்து அந்த வெந்தயத்தூள் இருக்கு பாருங்க, நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா வறுத்து, அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாசம் வந்து நம்மளுக்கு அந்த தொக்கு சாப்பிட்றதுக்கே இந்த வாசமே நல்லா இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்பதான் இந்த பொடி இதே மசாலாலாம் ஏறினதும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா புளி, அதை கரைச்சி எடுத்து வச்சிருந்தேன். அதை இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த வெங்காய தொக்குக்கு இந்த புளி சேர்க்கும்போது நல்லா இருக்கும். இது சீக்கிரம் கெட்டும் போகாது. இது எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். 2-3 நாளைக்கு நீங்க அப்படியே வச்சுக்கலாம் இத. இது நல்லா இப்ப இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு பாருங்க. இப்ப இத கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு நீங்க மூடி வச்சிடுங்க. இப்ப நல்லா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்ப இத நல்லா திருப்பி கிளறி விடுங்க. அந்த வந்து அந்த அந்த ஈர பசையெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அடுப்புல கிண்டி வைக்கிறீங்களோ, இந்த அளவுக்கு நீங்க 1 வாரம் வரலும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த அளவு டேஸ்ட்டாவும் இருக்கும். அது வதங்கறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்கு. இப்ப இத நீங்க கடைசியா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இதுக்கு தேவையான உப்பு, காரம் எதுவும் சேர்க்கணும் அப்படின்னா, இந்த நேரத்துல நீங்க சேர்த்துக்கங்க. எனக்கு வந்து காரம் சரியா இருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தனால, நான் அத சேர்த்துருக்கேன். இப்ப சேர்த்தா தான் அது சரியா இருக்கும். இப்ப நல்லா இந்த உப்பையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்ப அதுக்கு தேவையான 1 ஸ்பூன் வெல்லம் சேர்க்கிறேன். இந்த வெங்காய தொக்குக்கு வெல்லம் சேர்க்கும்போது நல்லா இருக்கும். அந்த இனிப்பு லைட்டா இனிப்போட சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க ஒரு முறை இத செஞ்சு பாருங்க. நீங்க திருப்பி திருப்பி செய்வீங்க. அந்த அளவு டேஸ்ட் இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு போட்டு நெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இத கடைசியா ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அந்த இப்ப இன்னும் நல்லா இருக்கும். இப்ப திருப்பி எப்படி அந்த வெல்லம் இது எல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு இதா இருக்கு பாருங்க. இப்ப இத எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இத நல்லா இப்படி மூடி வச்சு கிளற கிளற தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த வெங்காயத்துக்குள்ளேயே. இத இப்ப நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்குவோம். இத நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு. இதுக்கு ஒன்றும் ரொம்ப பொருளே கிடையாது. கம்மி பொருள் தான். சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்ப நமக்கு வெங்காயத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காயத்தொக்க நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.